வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரி சங்கர் பேசுகிறேன். இல்லை நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நண்பர்களே, நம்மளோட சேனலில் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ராசிட்டிஸுக்கெல்லாம் எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எப்படி ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்மையிலேயே 2 ரிமாண்டர் நண்பர்களே. இந்த 2 ரிமாண்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கடன் வாங்கிட்டு அந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்களே, இவன் வந்துட்டு தான் அந்த கடன் வாங்கின ஆள்கிட்ட போய் கேட்காம மிஸ்ஸஸ் மனைவி கிட்ட போய் பேசி உமன் ஹராஸ்மெண்ட் கேஸில் மாட்டின ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் ரொம்ப அதிகபட்சமான தகாத வார்த்தைகளை யூட்டிலைஸ் பண்ணி பணத்தை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ண ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் ஏஜென்ட். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தோட எப்படி கிட்டத்தட்ட சொல்லணும்னு வச்சிங்களேன், சினிமாவில் காட்டுவாங்க இல்லையா, பஸ்ஸில் வருவாங்க, போலீஸ் பந்தோபஸ்தோட வரணும், மறுபடியும் முடிச்சுட்டு போலீஸ் பந்தோபஸ்தோட ஏறி ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்டில் புழலுக்கு போகணும். இது போல ஒரு விஷயத்தை தான் இப்போ அவங்க அண்டர்கோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதில் ரொம்ப சார் இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா நெகட்டிவ் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டிய இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நண்பர்களே, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம நண்பர்களோ யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சால் கூட, எஸ்பெஷலி இந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கலெக்ஷன் ஏஜென்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா இம்மிடியட்டா சொல்லி அவனுங்களை வேலையை நிப்பாட்ட சொல்லுங்க. ஏன்னு சொல்றேன்னா, ஒரு வங்கிகாரன் கூட வந்து ஒரு 500 ரூபா உங்க கையில கொடுத்து இந்த வழக்கை நீங்க பாத்துக்கங்க, இல்ல குடும்பத்துக்காக இந்த 500 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும்னு கொடுக்க போறது கிடையாது. இப்பயும் சொல்றேன், ஒரு பேங்க்கார கூட வந்து எத்தனையோ கலெக்ஷன் ஏஜென்ட்ஸை நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம், எத்தனையோ கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு கூட ஒரு வங்கிக்காரன் ஒரு 500 ரூபாயோ ஏன் 200 ரூபா 300 ரூபா வந்துட்டு போகிற பெட்ரோல் செலவு டீ செலவு கூட கொடுத்தது கிடையாது. பேங்க்கு உனக்கு நான் வேலை கொடுத்தேன், அந்த வேலையே நீ கரெக்டாக செய்யல, நீ வந்து ரூல்ஸை மீறிட்ட, இது உன்னோட பிரச்சனை, உன் ஃபேமிலி பிரச்சனை, நீ பார்த்துக்கன்னு கலட்டி தான் விட்டுருக்கே தவிர ஒரு வங்கியாவது சொல்லுங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து உதவி, எப்பா இந்த ஒரு 1000 ரூபா கையில் வச்சுக்க, உன் செலவை பார்த்துக்கல, குடும்ப செலவை பார்த்துக்கன்னு சொல்லி யாருமே கொடுக்க போகிறது கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கான அப்ராப்ரியேட் தண்டனையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு கிரெடிட் கார்டு வந்து டிஃபால்ட் ஆகிட்டோம், பர்சனல் டிஃபால்ட் ஆகிட்டோம்னா ரெக்கவர் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்ல கிடையாது. இல்லை ரெக்கவர் பண்ணுறதை வந்து நீங்கள் இது தப்பு, அது அன்லாஃபுல்லாக ரெக்கவர் பண்ணக்கூடாது, தவறுதலான வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தக்கூடாது. கடன் யாரு கொடுத்தாலும் அவங்ககிட்ட மட்டும் தான் போய் பேசலாம். அதை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட போய் பேசுறது, அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு ஊர்ல இருக்கவங்கிட்ட பேசுறது, இது போல விஷயங்களை பண்ணக்கூடாது. அதனால இதை போல அன்லாஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம எதிர்ப்போமே தவிர, யாருமே லாஃபுல்லா ஏங்க ஒரு அக்ரிமெண்ட்ல என்ன கொடுத்துருக்கு, ஒரு பார்ட்டி ஏ பார்ட்டி பி, நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், லோனு கொடுத்துருக்கான், லோனு வாங்கியிருக்கான், 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த 2 பேருக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட்டை கரெக்டா என்ன கொடுத்துருப்பீங்க, பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கு நெசசரி ஸ்டெப்ஸ். அந்த நெசசரி ஸ்டெப்ஸை லாஃபுல்லா எடுத்தோம்னா நீதிமன்றத்துக்கு வந்து பெயில் பெட்டிஷனை 10 தடவை அப்ளை பண்ணணும், ரிஜெக்ட் ஆயிடுது, மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு இந்த வேலையே தேவை கிடையாது. லாஃபுல்லா வரட்டும், வாங்க ஒரு ரெக்கவர் பண்ணணுமா, என்ன உங்களோட வேலை சார், பணம் இருக்கா, இருந்ததுன்னா வாங்குங்க, எடுத்துட்டு போய் கட்டுங்க, ரசீதை கொடுங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. வாங்கினீங்களா அது இமீடியட்டாவே அதை என்ட்ரி போட்டு ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வரா மாதிரிலாம் பண்ண முடியுது. இது போல ஆன்லைன் செயலியில இருக்கிறத பிரயோஜனமா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதா காலங்காத்தால 7 மணிக்கெல்லாம் நான் போய் நிற்பேன், நான் வந்து கிளம்ப மாட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் பேசினீங்கன்னா இதுதான் கடைசியில் நிற்கக்கூடிய நிலைமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எந்த எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் நான் ஸ்ட்ரிக்டா வார்னிங்கே கொடுக்குறேன். நான் யாருக்கும் வந்து ஒரு அட்வொகேட்ஸ் தப்பு நடக்குதுன்றப்ப நாங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது முதல்ல, சரிங்களா? எஸ்பெஷலி கொடாக் மஹிந்திரா பேங்காக இருக்கட்டும், ஸ்ரீராம், கோகுலம், இதை போல என்ன சொல்ற தில்லுமுள்ளு பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில வங்கிகளாக இருக்கட்டும், சில வங்கிகள் பல வங்கிகள் அப்படிதான் இருக்கு. இது ரொம்ப மெஜாரிட்டியா இந்த தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய வங்கிகள்னு பார்த்தோன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, கோகுலம் ஃபைனான்ஸு, இதில் வங்கிகளில் பார்த்தீங்கன்னா கொடாக் மஹிந்திரா பேங்க், இது போல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால என்றைக்குமே நம்ம வந்து அவேர்டாக இருக்கணும் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும் நம்புறேன். உங்களுக்கு யாராவது ஹராஸ்மெண்ட் பிரச்சனை வந்தது, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனோ, இல்லை எந்த ஒரு மார்ட்கேஜ் லோனோ, எந்த ஒரு செயலி மூலியமாகவும் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கினதை சட்டப்படி தான் ரெக்கவர் பண்ணணும். சட்டப்படி ரெக்கவர் பண்ணலைன்னா இமீடியட்டாக நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வழக்கு பதிவு பண்ணணும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அதை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பேர் இது ஒரு ரிலேட்டடான டாபிக்ஸ் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி இன்னும் ஒரு வீடியோ நம்ம கொடுக்கலான்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நண்பர்களே, மேலும் பல வீடியோக்கள் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.